பாக்குற பாரு தூக்கமே வரல. ஏய் போடா. என்னடா சுடிக்கே ரைட் போறானே செல்லு நோனிங்கடா. செல்லு விட்டா கட்டு சேரு. என்ன உனக்கு திடீர்னு நாகத்தா மேல வந்தாலா என்ன எல்லாரும் பத்திர மகடி வாசிக்கிற பின்னால கொத்தா நான் அப்ப போறேன் மகடி சொன்னேன். நாகத்தா வந்தால எங்க போயிட்டா? அவ சைலண்டா புத்து தேடி போனா அவ திரும்பி சும்மா தானே அப்ப புது வந்தாச்சானா நண்டு வேலை பார்த்து எல்லாம் இங்கதானா? சொல்லு கண்ணே. யாரு கண்ணே? முன்னாடி குறைஞ்ச மாதிரி இருக்குதா? முன்னாடி குறை அம்மா குறை ஒரே மாதிரி இருக்குதா? முன்னாடி கூட தேவா இருந்தான். முன்னாடி விட அம்மா ஒரு சுத்து பெருசாங்கிறாங்க. ஒரு சுத்து கம்மியா இருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் முன்னாடி தான். நீ வைக்கிற? நான் வைக்கலடா. நான் ஒரு மகாராணி. நான் வைக்கலடா. நீ வைக்கலாமா? நீ வச்ச கை நான் வச்ச காலா? நான் வச்ச வெளிதான் சொல்லுடா. கை புஜமா. கை புஜமா. ஆமா கை புஜ. சும்மா போய் பிக்காத. அண்ணாடி திரும்பி பேசுங்கப்பா. 4 மணி திரும்பி பேசுறதானே? பேசு. இருமா பேசுங்க. ஐயா சட்டம் பண்றாரா? ஐயா எங்க கோபறீங்க? ஏன் கோபறீங்க? விடுங்க விடுங்க. கோபப்படாத. எப்படி நினைக்கிறேன்? என் மகன் போல நீ எனக்கு அம்மாவா? நான் உனக்கு பிள்ளையா? பால் குடுக்குறியா? சொல்றது தப்பே. பால் வாங்கி காசு ஆத்தி குடுக்குறேன். ஆமா சேர்மன் இல்ல. ஆமா ஆமா கை ஊசாம பால் குடுக்குறா. பாட்டு பாடும். ஆமா அதே மாதிரி இல்ல. அம்மா பேஸ்புக்ல ஒரு அம்மா கல்லு வச்சிருக்கீங்க மாதிரி தான் பாடுது. அந்த பாட்டு கேட்கல நீ. மிருதா ஜாடி இத்தனை கத்திர போச்சுடா. அம்மா அவளோடு காத்து போட்டு இருக்கிறா. என்னடா பாட்டு பாக்குறா? பாட்டு தெரியுமா? சீனா, தெலுங்கு, மலையாளம், கேரளா, கர்நாடகா, ஹைதராபாத், அமெரிக்கா, மும்பை, டெல்லி, ஜப்பான், கல்கத்தா, மொதபாசி இதெல்லாம் லேக்கி விட்டுட்டியா? ஐ அம் a very scientist. ஒரு விஞ்ஞானி. என்ன விஞ்ஞானிப்பா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன் நான். என்னடா கண்டுபிடிச்ச? மேல ஒரு ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சேன். ஏரோப்ளேன் இல்லடா, ஏரோப்ளேன். அத கண்டுபிடிச்சியா? யாரு? ஓ நீ. மேல ஒரு ஜாக்கெட் கண்டுபிடிச்சியா? ஜாக்கெட் கண்டுபிடிச்சது டெய்லரா? ராக்கெட் அத கண்டுபிடிச்சியா? யாரு? ஓ நான். ஓ நீ. ஓ இந்த ஸ்டேஜ் கண்டுபிடிச்சியா? யாரு? ஓ நான். ஸ்டேஜ் போட்டு வந்தா குமுறுவாங்க. ஏய் அவரு இது
கண்டுபிடிப்பெல்லாம் நம்மளோட பாரு எஸ் லைட்டை கண்டுபிடிச்சா யாரு ஓ நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கறாங்க பழுக்குன்னு வாங்குற ராஜா லைட் நீ கண்டுபிடிச்சியா யார் நம்பது நிரூபிச்சா எப்படா வாயால சொல்லு லைட் ஆஃப் ஏய் சுவிட்ச் ஆஃப் பண்ணா லைட் ஆஃப் ஆகும் வாயால சொன்னா எப்படி ஆஃப் ஆகும் சொல்லு அப்பாவே லைட் அடிடா பலே அடுத்துதாங்க தம்பி கண்டிப்பா நடப்பா நான் சொல்லு லைட் ஆனோ ஆனாவோ சொல்லு ஆனாவே ஏய் பெரிய விஞ்ஞானி அக்கோ கக்குஸ் இல்ல மானவரே இல்லடா அக்கோ ஒரு டவுட் ஆகுதா நான் சொல்லு லைட் ஆஃப் மறுபடியும் ஆஃப் ஆகும் சொல்லு அப்பாவே டே டவுட் ஆஃப் அவரு சொன்னியா எந்த லைட் இல்லடா இந்த லைட் ஆஃப் பண்ண சொல்றாடா செல்லு லைட் ஏது அந்த லைட் ஏது லைட் ஆஃப் பண்றடா லைட் போற காட்டினாடா ஏய் ஆஃப் பண்றா குடுகுடு ஆஃப் பண்றா ஏய் அங்கடங்க இத பாரு நம்ம உங்க இருவருக்கு பதிஞ்சு வேலை கிடையாது உங்க ரெண்டு பேரும் தான் வேலை ஆமாண்டா நானே என்னோட கணவரை கலந்து பேச போறேன்டா நீ ஒரு பக்கமா கலக்கு நான் ஒரு பக்கமா கலக்குறோம் என்ன கலக்கலே கலங்குங்கம்மா சரியா நாலு பண்ணிமா எனக்கு அவருக்கு 1000 இருக்கும் உங்களுக்கு ஒரு 500 கொடுங்க ஏ வாங்கத போதாதா போதுமா போங்கப்பா ஏ போடா டேய் ஏய் ரகுமான் தம்பி தான் போ பாதில நிக்க மாட்டேங்குது அறுகட்ட கம்ப்ளீட் தேடி வாங்க ஐ சே யூ கெட் அவுட் ஏய் ராம் ஹீரோ ஏய் வாடா உள்ள வாடா போனா ஏய் ராம் அதே இல்ல அவர் பாக்குற பார்வை தூக்கமே வரல. ஏய் போடா என்னடா குடிக்க லைட் போறானே செல்லுன்னு ஓடிங்கடா செல்லு விட்டா கண்டுபிடிச்சாரு அறிவி போடுங்கமா அவனை அனுப்பி நீ என்ன செய்ற என்ன சொல்ற நீ தானே சேர்த்து சொன்னே என்ன வேலை இல்லையா வேலைல போப்பா ஐயோ எப்பா தோ வந்தாங்கடா ஜெயம் பட ஹீரோயினி சதா நாலு லைட் கட்டா போது வரலையோ அண்ணம்மா அந்த பட்டை எவ்வளவு அழகா ஒல்லியா சக பார்த்தியா ரேஷன் கடை அண்ணன் பார்த்து பேசிக்கிட்டாரு ஏய் போமே ஏய் வா வாங்க என்ன சொன்ன ஓ மேவா உனக்கு மணியா எதுக்கு மணியா சண்டை வந்தா டைவர்ஸ் பண்ணிடு ஏய் போடா ஏங்க சொன்னா போணும் போ சொன்னா போய் தாங்கறேன் என்ன போ பாரணும் கூட்டி பேசல என்ன பண்ணுவாங்க நான் சொல்றேன்ல என்ன போ அட போப்பா நான் உம்மால கூட்டி கறறேன் நான் வேலைக்கார நாயே அப்படினு மரியாதையா சொல்லுங்க என்ன போறீங்க யாரு மச்சாங்க என்ன போறீங்க ஏய் அச்சடா போடா குடும்பத்திலே ஒரு மாரியான லூசு நான் அம்மாட்ட பாரு நிக்கிட்டு வந்தா நக்கறாரு எங்க அப்பாவே நாலு தடவை அடிச்சத பாத்துடா நேத்து மக்கனா என்னடியா ஏய் ஏய் ஒரு வேலைக்கார எது பட்டப்பையா நான் சொன்னதா அவன் கேட்பான் அவர் பயங்கரமா இருக்கான் சர்வீஸ்ல இருக்கும்போது எப்படி